டிஎன்பிஎஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாம் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போகிற எல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 2019 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. சீட்டிங்கில் வந்து லீனியர் டைப் இருக்குது, சர்க்குலர், ரெக்டாங்குலர் டைப்ஸ்லாம் இருக்குது. சர்க்குலர் டைப் பார்க்க போகிறோம். சர்க்குலர் டைப்பு இந்த கொஸ்டின் வந்து 2013 கேட்டிருக்காங்க. Circular types பார்த்தீங்கன்னா 7 people are sitting around a circular table facing the centerங்கறாங்க. ஃபர்ஸ்ட் 7 people போட்டுக்குங்க. circular 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 போட்டுங்க. சென்டருங்கிறாங்க. ஃபேஸிங் த சென்டர், ஃபேஸிங் சென்டரில் நோக்கி, சென்டர்னால் இப்படி தான் போகணும். ஃபேஸிங் சென்டர். இன்சைட்னா சென்டர்னு சொல்லுவாங்க. அவுட் சைட்னா ஃபேஸிங் அவுட் சைட்னா இந்த வெளியே அவுட்டிங் போடணும். இது இன்சைட்னா சென்டர். என்ன சொன்னாங்க? பி சீட் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் கியூங்கிறாங்க. பி சீட் இமிடியேட் ரைட் ஆஃப் கியூங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? கியூக்கு ரைட்டுங்கிறாங்க. என்னது? பி ரைட்டு. இப்போ வந்து கியூ பார்த்திங்கன்னா கியூ லெஃப்ட்டு, இது கியூனால் லெஃப்ட்டு இங்கிட்டு, இப்போ ரைட்டு இது கியூக்கு ரைட்டு, பி ரைட்டு இது. ஓகே. only one person seat between the P and Sங்கிறாங்க. only one person seat between the P and Sங்கிறாங்க. P&க்கும் Sக்கும் இல்லை, ஒரே ஒரு பர்சன் தான் இருக்குங்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஆப்ஷன்ஸு Q P. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எய்தர் ஃப்ரம் லெஃப்ட் ரைட் சைடுங்கிறாங்க. Pக்கு வந்து ரைட் சைடும் இருக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கணுங்கிறாங்க. ஒன்லி 1% இது கேப் இருக்கணுங்கிறாங்க. பிஎன்எஸ்ஸுக்கும் லெஃப்ட்டு ரைட்டு போத்தாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எது ஃபிக்ஸ்ன்னு சொல்லலை, அதனால் 2 சைடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூ சீட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஸ்ஸுங்கிறாங்க. எஸ்ஸுக்கு தேர்டு ரைட்டு யூங்கிறாங்க. எஸ்ஸு லெஃப்ட்டு, அது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இங்கே லெஃப்ட்டு, ரைட்டு. எஸ் சீட் தேர்டு ரைட்டு 1 2 3 தேர்டு ரைட்டு யூங்கிறாங்க. இது எஸ்ஸு வந்து லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு, ரைட்டு 1 2 3 யூங்கிறாங்க. டி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் யூங்கிறாங்க. டி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் யூங்கிறாங்க. டி வந்து இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் யூ. இப்போ யூ பக்கத்தில் டி வரணும். ஆர் சீட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் விங்கிறாங்க. ஆர் சீட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் விங்கிறாங்க. இப்போ வந்து என்னது? இப்போ வீக்கு செகண்ட் லெஃப்ட்டு ஆறுங்கிறாங்க. வீக்கு செகண்ட் லெஃப்ட்டு, வீக்கு செகண்ட் லெஃப்ட்டு 6. வீக்கு செகண்ட் லெஃப்ட்னா இப்போ இங்கே போடுங்க, இங்கே போட்டிங்கன்னா நான் வரும். வி இருக்குது லெஃப்ட்டு, வி போட்டிங்கன்னா லெஃப்ட்டு 6. இப்போ இங்கே போடுங்க, இங்கே போட முடியாது, என்ன பக்கத்து இருக்குது, லெஃப்ட்டு தானே வரணும். அப்புறம் வந்து செகண்டுங்கிறாங்க. இது வந்து பக்கத்தில் இமிடியேட் லெஃப்ட்டு ரைட் தான் வரும். இப்போ வீக்கு செகண்ட் லெஃப்ட்டு 6. இப்போ இதுதான் கரெக்டு, இது தப்பு. இப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் பார்க்க போகிறோம். 2019 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சம் டேபிள் இஸ் வுட்டுங்கிறாங்க. சம் டேபிள் இஸ் வுட்டுங்கிறாங்க. சம் வுட்டு ரெட்டுங்கிறாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சம் டேபிள் இஸ் ரெட்டுங்கிறாங்க. சம் டேபிள் இஸ் ரெட்டு தப்பு. ரெண்டுக்கும் லிங்க் இல்லை, கனெக்ஷன் இல்லை, தப்பு. நோ டேபிள் இஸ் ரெட்டுங்கிறாங்க. டேபிள் வரவே கூடாது. ஏன்னா ஆல் சம் இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து நோ வரல, அதனால் கன்க்ளூஷன்லையும்
நோ வராது. நோ வரதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் நோ இல்லை, கன்க்ளூஷன் நோ வரதுக்கு ஆப்ஷன் இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் பார்க்கவே கூடாது, தப்பு. இப்போ ரெண்டுமே தப்பு. இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா, இல்லை என்ன ஆன்சர்னா ரெண்டுமே தப்பு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரில் பார்த்திங்கன்னா ஆன்சரில் வந்து ஒன்லி 1 2 போத் 1 and 2 எய்தர் இருக்கும், நெய்தர் இருக்கும், நன் ஃபாலோ இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டு கீழேயும் ஒவ்வொரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எய்தர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சம் நோ, சம் நோ வந்து சம்மும் நோலையும் டேபிள் ரெண்டு சேமாக இருக்குது. டேபிள் ரெண்டு சேமாக இருக்குது. அதனால் எய்தர் கன்க்ளூஷன் அது சான்ஸ் இருக்குது. இப்போ எய்தர் 1 or 2 ஃபாலோ. இப்போ இதுதான் 4th ஒன் ஆன்சர், இல்லை 4th ஆன்சர். எக்ஸஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டி இஸ் லோட்டரிங்கிறாங்க. ஆல் த டி இஸ் லோட்டரி. நோ லோட்டரி இஸ் மணிங்கிறாங்க. இப்போ வந்து கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, ஆல் த லோட்டரி பீயிங் டி இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. ஆல் த லோட்டரி பீயிங் டி இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. ஓகே, பாசிபிலிட்டி தானே இருக்கலாம் கண்டிப்பாக. ஆல் த டி பீயிங் மணி இஸ் பாசிபிலிட்டி. ஆல் த டி பீயிங் மணி இஸ் பாசிபிலிட்டி இது வந்து வராது, செகண்ட் டைம் வராது, லிங்க் இல்லை இதுக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், ஒன்லி ஒன் ஃபாலோ. ஒன்லி ஒன் ஃபாலோ ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சம் ரோஸ் பட்டுங்கிறாங்க. சம் ரோஸ் ஃப்ளவர். ஸ்டேட்மெண்ட் வந்து சம் ரோஸ் ஃப்ளவருங்கிறாங்க. சம் ஃப்ளவர் பட்டுங்கிறாங்க. இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, சம் ரோஸ் இஸ் பட்டு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லிங்க் இல்லை, கனெக்ஷனில் தப்பு. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. சம் ரோஸ் ஆர் நாட் ஃப்ளவர். என்ன சொல்கிறாங்க, அதுவும் நாட் வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் இல்லை, கன்க்ளூஷனில் நாட் வரதுக்கு சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. அதனால் இது ரெண்டாவதுக்கு சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. சம் ரோஸ் இஸ் பட்டு இது வந்து ரெண்டுக்குமே லிங்க் இல்லை, அதனால் தப்பு. இப்போ நன் ஃபாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 6 இதுதான் 6 நன் ஃபாலோ ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் டெல்லி இஸ் ஆக்ரா. இது வந்து கன்க்ளூஷன் பண்ணுங்க. சம் டெல்லி இஸ் ஆக்ரா. ஆல் த டெல்லி இஸ் சிட்டிங்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், சம் ஆக்ரா இஸ் சிட்டி. சம் ஆக்ரா சிட்டி ரைட்டு. சம் ஆக்ரா சிட்டிக்கு அப்புறம் கனெக்ஷன் இருக்குது, லிங்க் இருக்குது, ரைட்டு. ஆல் த சிட்டி பீயிங் டெல்லி இஸ் பாசிபிலிட்டிங்கிறாங்க. இப்போ எல்லா சிட்டியும் டெல்லி பாசிபிலிட்டி சொல்லலாம், பாசிபிலிட்டி கேஸில் ஓகே ரைட்டு. இப்போ செகண்ட் ரைட்டு. இப்போ என்ன வந்து போத்து 1 and 2 ஃபாலோ. இப்போ இது ஆன்சரில் பாருங்கள் என்ன இருக்குது, போத்து 1 and 2 ஃபாலோ. 3 தான் கரெக்டு. இப்போ ஆன்சர் வந்து 3, போத்து 1 and 2 ஃபாலோ கரெக்டு. 2019 அசிஸ்டண்ட் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். பி இஸ் ஃபாதர் ஆஃப் டீங்கிறாங்க. டி இது பாருங்கள், இப்போ வந்து பிளட் ரிலேஷன் வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துட்டு கொஸ்டின் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி இஸ் ஃபாதருங்கிறாங்க. என்னது, டிக்கு ஃபாதர். டி இஸ் ஒன்லி சன் ஆஃப் டீங்கிறாங்க. ஒன்லி சன்னு, அப்புறம் மேல் பர்சன் தானே. டீக்கு ஒன்று சன், அப்படின்னா டி இங்கே வரும், உங்களோட சன் தான். அப்புறம் வந்து இவங்க வந்து மதரு, உங்கள் சன்னு. டி இஸ் டாட்டர் ஆஃப் ஜேங்கிறாங்க. இது டாட்டர் யாருக்கு, ஜேக்கு. இப்படி போட்டுங்க, டாட்டர் ஜேக்கு. பி ப்ளஸ் டி இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இவங்களோட டாட்டர் தான் யார்,
ஜேயோட டாட்டர் தான் டீங்கிறாங்க, இவங்களோட சன்னு டிங்கிறாங்க. டி இஸ் மதர் ஆஃப் ஜிங்கிறாங்க. டி இஸ் மதருங்கிறாங்க யாருக்கு, ஜிக்குங்கிறாங்க. ஓகே, இங்கே மேல் பர்சன் சொல்லிட்டாங்க. ஜி இஸ் சிஸ்டர் ஆஃப் விங்கிறாங்க, சிஸ்டர். இப்போ சிஸ்டர்னால் ஃபீமேல் பர்சன்ஸ், யாருக்கு வீக்குங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து டி இஸ் ஒன்லி சன் ஆஃப் டீங்கிறாங்க. டி ஒரே ஒரு சன் தான், டீக்கு வந்து ஒரே ஒரு சன் தாங்கிறாங்க. அப்புறம் வந்து இது மட்டும் தான் மேல், மற்றதெல்லாம் ஃபீமேல் போட்டுக்கணும். இதுதான் கொஸ்டினில் வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணணும், தப்பாக போகக்கூடாது. ஒரே ஒரு சன்னால் இவங்களை மட்டும் மேல் போட்டு மற்றவங்களாம் ஃபீமேல் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஜே வந்து என்னன்னு கொடுக்கல, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபீமேலாக மேலாக மென்ஷன் பண்ணலை. இப்போ என்ன பண்ணிருக்கோம் கொஸ்டினில், இஃப் ஜே இஸ் மேரி டு பிங்கிறாங்க. பி ஆனால் பி என்ன சொல்லியிருக்காங்க, தென் ஹவு பி ரிலேட்டட் டு ஜிங்கிறாங்க. இது வந்து என்ன ஃபீமேலை மேலாம் கொடுக்கல, இதுவும் ஜேவும் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல, ஃபீமேல் மேலாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் வந்து ஜேக்கும் பிக்கும் ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, என்ன ரிலேட்டட் கேட்குறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, மேல் ஃபீமேல் கொடுக்கும்போது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா cannot be determined. இ ஆன்சர் தான், cannot be determined. ஓகே, how is V related to Pங்கிறாங்க. V related to Pங்கிறாங்க. இங்கே இருக்குது வி, இங்கே வி வந்து டாட்டர் யாருக்கு, பீக்கு டாட்டர் வந்து வி டாட்டர். ஏன்னா வந்து டாட்டர் ஏன் சொல்கிறோன்னா இங்கே ஒரே சன்னால் மற்றவங்களாம் ஃபீமேல் போட்டுக்கணும். செகண்ட் ஆன்சர் வந்து டாட்டர். தேங்க்யூ டு ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.